மேஷராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கும்னா, வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த வியாதிகளிலிருந்து கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய பிள்ளைகளோட ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த நிலைமை மாறி அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். தங்கம் நிறைய வாங்கலாம் மிதுன ராசிக்காரங்க. காதலில் வெற்றி பெறக்கூடிய ராசியாக மிதுன ராசியை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ கடகராசிக்காரங்க யாரெல்லாம் வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்களோ, லாஸ்ட் 2.5 இயர்ஸில் வேலை இழந்து தவிச்சாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை அமைய போகுது. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ ஜூபிட்டருடைய பார்வை திருமண ஸ்தானத்தின் மீது விழுவதனால இவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல முறையில் கூடி வருது. நிறைய கன்னிராசிக்காரங்க வெளிநாடுகளில் இருந்தால் கூட இப்போ இந்திய திருநாட்டில் சொத்து வாங்குவாங்க. இந்தியாவில் சொத்து வாங்குறதா நமக்கு சேஃப்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் துளாராசிக்காரங்க, அந்த பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் பண்ணணும், அந்த கோர்ஸ்னால இவங்க வாழ்க்கை உயரும். அந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு 5ஆம் இடத்திற்குரிய குரு 8ஆம் இடத்துக்கு வராது. யாரெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துகிறாங்களோ டாக்டர்ஸ் பெரிய வருமானத்தை அவங்க பார்ப்பாங்க. யாரெல்லாம் இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக தவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆயிருக்கு, ஆனால் இவர்களுக்கிடையே தாம்பத்திய குறைபாடு இருக்குது, கணவன் மனைவிக்கு இடையில அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தாம்பத்திய குறைபாடு நிவர்த்தி அடைவதை அவர்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ எஜுகேஷன் லோன் ஈஸியாக சாங்ஷன் ஆகும். அதனால் இவர்கள் நினைச்ச படிப்பு படித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரக்கூடிய யோகம் அவங்களுக்கு உண்டு. ஸோ கடன் கூட வாழ்க்கையில் மனிதர்களை உயர்த்துங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக மகர ராசிக்காரங்க இப்போ இருக்க போகிறாங்க. கும்பராசி மாணவர்கள் அந்த படிப்பில் ஹையர் எஜுகேஷனில் பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க, நல்ல ரேங்க் வாங்குவாங்க, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய சாதனைகள் இது பண்ணும். மீனராசி என்பர்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய ப்ராப்ளத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அதை மறுக்க முடியாது மீனராசிக்காரங்களுக்கு. இறைத்தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற குரு பெயர்ச்சி 2025 எந்த ராசிக்கு எப்படி இருக்குது இதை பற்றி சொல்கிறதுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஆத்மார்த்த ஜோதிடர் பஞ்சநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. 2025 வருஷத்தில் இந்த குரு பயிற்சியை பற்றி பார்க்கும்போது 2025 3 பயிற்சிகள் முக்கியமான பயிற்சிமா. முதல்ல மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடந்துருச்சு. ரெண்டாவதான மிக முக்கியமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்க போகுது. குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில் இருக்கார், இதுலேருந்து மிதுன ராசிக்குள்ளே போக போகிறார். இது இந்த மாற்றத்தான் இந்த டிரான்சிட்டை தான் குரு பயிற்சி நம்ம சொல்கிறோம். அந்த குரு பயிற்சிக்கு அடுத்த ஒரு 4 நாளில் ராகு கேது பயிற்சி வரப்போகுது மே 18ஆம் தேதி. ஸோ இந்த 3 டிரான்சிட்டும் 2025 26 வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் உலக அளவில், இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போது. 12 ராசிக்காரங்களுக்குமே கூட பல நல்ல பலன்கள், நல்ல மாற்றங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஸோ முதல் ராசியான மேஷ ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இது வரைக்கும் தனஸ்தானத்துலன்னு இருக்கார். அதாவது 2வது ஸ்தானத்துக்கு பேர் தனஸ்தானம்னு பேர். மேஷ ராசிக்கு அடுத்த ராசி ரிஷப ராசி, அதில் உட்கார்ந்துருக்காரு. அந்த குரு பகவான் இப்போ 3வது ஸ்தானத்துக்கு போகிறார். அந்த 3வது ஸ்தானத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தைரியஸ்தானம்னு பேர். அப்போது மேஷராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு மனக்குழப்பம், பிரச்சனைகள், இதிலிருந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. மனசுக்கு தைரியம் வரப்போகுது. இதில் என்ன அப்படின்னா, நிறைய ஒரு ஆட்களுக்கு இப்போது மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகலாம்னு தோணும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் ஒரு அடுத்த கட்ட மாற்றம் நடக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல சிலருக்கு ஒரு புதிய வேலை மாற்றம் செய்யணும், ஒரு வேலையில் ஒரு நெருக்கடி இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அதனால் வேலையை விட்டுட்டு வேறு வேலை மாற்றம் செய்யலாம்னு நினைப்பாங்க. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ உண்டு. புகழ்,
தேடக்கூடியவங்க புகழ் கிடைக்கும். ஒரு மீடியாவில் இருக்காங்க, இல்லை கலைத்துறையில் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் இடையில் ஒரு தொடர்பு பெறுகிறார். அப்படி அவர் இந்த தொடர்பு வருதுன்னு சொன்னாலே ஜென்ரலாகவே ஹாரோஸ்கோப்ஸில் அப்படி குரு பகவான் ஒரு 3rd பிளேஸ்லேயோ 9th பிளேஸ்லேயோ இருந்து அப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க ரொம்ப புகழோடு இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ மேஷராசிக்காரங்க நல்ல புகழோடு இருப்பாங்க, அதில் சந்தேகம் இல்லை. இப்போ இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள், பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கும்னா வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த வியாதிகளிலிருந்து கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும். ஆனால் ஒரு சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும்னா நம்ம பிள்ளைகள் நம்மளை சரியாக பார்த்துக்கிட மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற கவலைகள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தோணும். யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருமண பருவத்தில் இருக்காங்கன்னா கல்யாணம் நல்லபடியாக கைகூட போகுது. ஏன்னா இந்த குரு பகவான் வந்து இவங்களுடைய 7th பிளேஸை பார்க்குறாரு. 7th பிளேஸுங்கிறது மேரேஜை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஒரு ஜாதகத்தில், சரிக்கலாமா? அப்போ அந்த 7th பிளேஸை குரு பகவான் பார்க்குறாருன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு தடையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. மேஷராசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பில் ஏதோ ஒரு தடையில் இருக்காங்க. இப்போ இந்த தடைகளெல்லாம் நிவர்த்தியாகும், ஹையர் எஜுகேஷன் வந்து படிக்க முடியும். உதாரணம், ஒரு நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அவங்களுக்கு அமையுது. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல லாபம் கொடுக்கும். அப்போ இந்த பீரியடு வந்து மேஷராசிக்காரங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பீரியடு தான். இந்த பீரியடில் யாரை அவங்க போய் கும்பிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பணப்பழக்கம் இருக்கணும், மனசுக்கு நல்ல நிம்மதி இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து செய்ய வேண்டியது திருவண்ணாமலை போகணும். திருவண்ணாமலை போய் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் அவங்க தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இவங்க வாழ்க்கையில் ஏற்படும். ஸோ இந்த குரு பயிற்சிங்கிறது குரு பயிற்சி பலன்கள் மட்டும் இல்லாமல் சனி பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் உள்ளடக்கி தான் நம்ம பலன் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி பலன் சொல்லும்போது இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிற ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது. 2வது ராசியான ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? இருக்கிற ராசிகளில் ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய ஒரு ராசியை சொல்லுங்கள் அப்படின்னா எடுப்பில் ரிஷபராசியை தான் நம்ம சொல்லணும். பொதுவாக ரிஷபராசியில் ஒருத்தர் பிறக்கிறாக வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கலைத்துறையில் ரொம்ப நல்லா வரணும்னு நினைப்பாங்க. இல்லை எப்படியாவது ஒரு கலையை வந்து ஒரு தொடர்புபடுத்தி வச்சுக்கிடுவாங்க. ஒரு மீடியா துறையில் இருப்பாங்க, எப்படியாவது ஒரு தொடர்பு அவங்களுக்கு வருது. அவங்க இல்லை அவங்க ஃபேமிலியில் உள்ள ஒருத்தர் கலையில் ஈடுபாடு உடையவங்களாக இருக்காங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜென்ம குரு இப்போ இருந்துக்கிட்டு இருக்காரு, ஜென்ம குருவாக இருக்கார். அந்த குரு பகவான் வந்து இவங்களுக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார். தனஸ்தானம்னா காசு பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறாருன்னா அப்போ என்ன வரும்? நல்ல காசு பணம் உங்களுக்கு வரப்போகிற நேரம் அவங்களுக்கு வருது. இவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் எப்போவுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டு தான் வாழ்க்கையில் ஒரு அந்யோன்யம் வரும். பிள்ளைகள்லாம் முதுமை காலத்தில் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அப்படின்னாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அப்பா அம்மாவோட ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ரிஷபராசி பிள்ளைகளுக்கு எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிள்ளைகளோட இவங்க ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய பிள்ளைகளோட ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த நிலைமை மாறி அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்க போகுது. அது ஒரு விஷயம். திடீர்னு பணம் வரும். அந்த பண வரவு வந்து நம்ம அப்பாவோ தாத்தாவோ சேர்த்து வச்சுருப்பாங்க, வெளியூரில் ஒரு சொத்து வாங்கி போட்டிருப்பாங்க, அதை பற்றி நமக்கு ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ யாரோ வந்து சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா அந்த காலத்தில் அந்த ஊரில் வந்து சொத்து வாங்கி போட்டிருக்காருப்பா, அது என்னென்னு வந்து பார்த்துட்டு போப்பா கொஞ்சம் அப்படிம்பாங்க. அப்படி நமக்கு பழைய சொத்துக்கள், எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா சொத்து வாங்கி போட்டிருப்பாங்க, அதை விற்று இவங்க காலத்தில் ஒரு பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கும் இந்த பீரியட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்க இப்போ முடியும். இவங்க பிள்ளைகளுக்கும் இப்போ நல்ல வேலை கிடைக்கும். சரிங்களா? அப்போ தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த குரு பகவான் இப்போ என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஹெல்த் இஷ்யூ. ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூவை இப்போ அவர் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்க போகிறார். 6வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். 6வது ஸ்தானம்னா ஒருத்தருக்கு வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்னு அர்த்தம். அந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். சரிங்களா? 2வது விஷயம், வேலை இல்லை, ஒருத்தருக்கு நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆனால் அந்த மாதிரி நல்ல ஜாப் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த 6வது ஸ்தானம் ஆள் அடிமை ஸ்தானம்னு பேர். அப்போது நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய விஷயத்தை அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் உருவாக்கி கொடுத்துட்றார். சரிங்களா? அதுவே ஆயுள் கண்டங்கள் யாருக்கு இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். ஸோ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்குது, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது,
பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு லோன் வாங்கி நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், எனக்கு சிவில் ஸ்கோர் சம்மந்தமாக ப்ராப்ளங்கள் இருக்குது, அப்புறம் நான் லோன் வாங்கி நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குரிய வசதிகள் எல்லாம் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கும். நிறைய பேர் கிரெடிட் கார்டு ப்ராப்ளத்தில் இப்போ இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. அந்த பணத்தை அடைக்க முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த ப்ராப்ளங்களெல்லாம் இப்போ சால்வ் ஆக போகுது, அதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஸோ ரிஷபராசிக்காரங்க அது கடன் தொல்லைகளும் விலக போகிற நேரம். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 9th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க எஜுகேஷனில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். 9th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளவு எஜுகேஷனில் டெவலப்மெண்ட் வரக்கூடிய பீரியடாகவும் இந்த பீரியட் இருக்க போகுது. ஸோ எஜுகேஷன் இவங்களுக்கு நல்லா இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்க போகிறாங்க. ஆக மொத்தம் இது ஒரு நல்ல காலமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. இவங்க யாரை வழிபட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில். அதாவது இந்த தென்காசி மாவட்டத்தில் சங்கரநயினார் கோயில் அப்படின்னு ஊர் இருக்குது. அந்த சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை, சங்கர நாராயணரை, சங்கர லிங்கத்தை இவர்கள் வழிபாடு செய்தார்கள்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக அந்த காலகட்டத்தில் அமையும். 3வது ராசியான மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரங்க என்றைக்குமே ரொம்ப சாமர்த்தியசாலிகள்மா, சிரித்து பேசுகிறதுல வல்லவங்க. இவங்க என்றைக்குமே அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கக்கூடியவங்க. மிதுன ராசினாலே விகடகவி ராசின்னு பேர். தெனாலிராமனை விகடகவின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி விகடகவி ராசின்னு பேர். அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு மிதுன ராசிக்காரராக இருப்பார். பஞ்சாயத்து பண்ணுறதெல்லாம் கெட்டிக்காரங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்குள்ளேயே குரு வரார், அது ஒரு பெரிய விசேஷம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துக்குள்ளே குரு வரார். அப்படி ஜென்மத்தில் குரு வராருன்னா இது வரைக்கும் இருந்த ஒரு பொசிஷன்லேருந்து இவங்க மாற போகிறாங்கன்னு அர்த்தம். இவங்க ஒரு பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் வெளி உலகத்தில் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறதுன்னு தெரியாத ஆட்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதுக்குரிய வாய்ப்பு வசதிகளை அவங்க பயன்படுத்திக்கல அப்படின்னா இப்போ அந்த வாய்ப்பு வசதிகளை பயன்படுத்திக்கிட்டு பெரிய ஆளாக வந்துடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் எப்படின்னா நிறைய செலவு செலவு செலவு. அதுதான் மிதுன ராசிக்கு கடந்த ஒரு வருஷமாக எந்த மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாலும் நிறைய செலவாகிட்டே இருக்குது எங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வீட்டு செலவை கண்ட்ரோல் பண்ண முடியல, வீட்டில் ஹஸ்பண்டை திருப்திப்படுத்த முடியல, ஒய்ஃபை திருப்திப்படுத்த முடியல, வீட்டு செலவு அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு பல மிதுன ராசிக்காரங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரம். ரொம்ப பணம் செலவாகிட்டு இருந்தது முதல்ல கண்ட்ரோல் ஆகும். பழையசை விட இப்பவும் செலவாகும், ஆனால் பழசை விட ஒரு கண்ட்ரோல் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இவங்க குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயம் நடக்குமா. உதாரணமாக திருமண வயதில் மகள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். இவங்க பையனுக்கு ஒரு வேலை தேடுறாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வேலை கிடைக்கும். நான் சொல்கிறது மகனுக்கும் மகளுக்கும் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள், கல்யாணமோ வேலையோ, அது என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ அவங்களுக்கு நடந்து அவங்க லைஃப்பில் செட்டில் ஆக போகிறாங்க. மிதுன ராசிக்காரங்களே ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க வச்சுக்கோங்க, அந்த எஜுகேஷனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகி ஒரு அரியர் இருக்குது, அந்த அரியரெல்லாம் இப்போ கிளியர் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணி நல்லபடியாக கோர்ஸை முடிச்சுட்டு வருவாங்க. அந்த யோகம் இருக்குது. அதே மாதிரி கல்யாணம் ஆகிற யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு. ஏன்னா குருவுடைய நேரடியான பார்வை, 7ஆம் பார்வை, அந்த அந்த குருவுடைய பார்வைங்கிறது குரு ராசியில் இருந்துக்கிட்டு இவங்களுடைய 7வது ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அர்த்தம். வீட்டில் அப்பாவுடைய உடல்நிலை, அம்மாவுடைய உடல்நிலையில், குறிப்பாக அப்பாவுடைய உடல்நிலையில் ஒரு மாற்றம் வரும். இருந்தாலும் எல்டர்ஸை கொஞ்சம் நல்லபடியாக இவங்க பார்த்துக்கிட்டதும் இந்த காலகட்டத்தில் நல்லது. தாய்க்கு ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மிதுனம் அப்படிங்கிற போது இவங்க அதில் சந்திரன் உங்களுக்கு இருக்காருன்னு அர்த்தம். மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் சந்திரன் எங்கே இருக்காரோ அதை தான் நம்ம ராசின்னு சொல்கிறோம். அந்த சந்திரனுக்கு மேலே இப்போ குரு வராரு, ஜென்ம குருவாக வராருங்கும் போது தாயாருக்கு உடல்நல பாதிப்புகள் வரலாம், தாயாருக்கு சில மனக்கவலைகள் வரலாம். அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோம். அடுத்த கட்டம் என்ன கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும், நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. ஷேர் மார்க்கெட்லேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யாருக்கெல்லாம் இப்போ ப்ராப்ளம் இருக்கோ அவங்க கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு 6 monthsலேயே அவங்க ஒரு பெட்டராக நல்லா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தங்கம் நிறைய வாங்கலாம் மிதுன ராசிக்காரங்க. காதலில் வெற்றி பெறக்கூடிய ராசியாக மிதுன ராசியை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள், பல பிரச்சனைகள், அதில் கொஞ்சம் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயே சில எதிரிகள் சிலருக்கு இருப்பாங்க. எதிரிகள்லாம் எப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் இது எல்லாமே குலதெய்வத்தை வழிபட்டால் சரியாகும். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இது நல்ல காலகட்டம். மிதுனம் என்பது காற்று வீடு. அந்த காற்று வீடுக்கு, காற்றுக்கு என்ன பேருன்னா வாயுன்னு பேர்.
அந்த இடத்துக்கு குரு வராரு. அப்படிங்கும்போது குரு வாயுனா குருவாயூர்னு அர்த்தம். மிதுன ராசிக்காரங்க குருவாயூர் போய் தரிசனம் செய்வது, எடைக்கு எடை வாழைப்பழம் கொடுத்து குருவாயூரப்பனை வழிபடுவது, இதெல்லாம் இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு வேலை மாற வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருப்பாங்க. மாறப்போகிற வேலை பொன்னான வேலையாக இருக்கும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு தேடி வருது. ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்க பலருக்கு வந்து வேலையில் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது, இப்போ ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த ப்ராப்ளங்களெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகக்கூடிய நேரமும் மிதுனராசிக்காரர்களுக்கு வருது. ஸோ வீட்டில் சுப செய்திகள் வரப்போகுது, பணத்தை சேர்த்து வச்சுக்கிடலாம், கெட்டி மேளம் முழங்க போகிற செய்தி உங்கள் குடும்பத்தில் வருது. நல்ல நல்ல செய்திகள் மிதுனராசிக்கும் மிதுனராசி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வருவதனால் இது பொற்காலமாக எடுத்துக்கலாம். ஜென்ம குருவை பற்றி மிதுனராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாம், அது இவர்களுக்கு நன்மையைத்தான் தரப்போகுது. சரிங்களா? ஸோ இவர்கள் வந்து யாரை வழிபடலாம் அப்படின்னா குருவாயூரப்பனை வழிபடுவது உங்களுக்கு நல்லது. 4ஆம் ராசியான கடகராசிக்கு எப்படி இருக்கு? கடகராசிக்கு கர்க்கடக ராசின்னு பேர். இந்த கடகராசியில் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே தெய்வீக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ராமபிரான் பிறந்த நட்சத்திரம், பரதன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு இந்த நட்சத்திரங்களுக்கே மிகப்பெரிய உயர்வுகள் உண்டு. இப்போ இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு லாஸ்ட் 2.5 இயர்ஸாக எந்த சூழ்நிலையுமே சரியில்லை. சில பேர் 2.5 வருஷம் சொல்கிறாங்க, சில பேர் 5 வருஷமாகவே எங்கள் நிலைமை சரியில்லையே சார் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கடகராசிக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போது சனி பகவான் வந்து ஆல்ரெடி பயிற்சி அடைந்து அவர் வந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ கடகராசிக்காரங்க யாரெல்லாம் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்களோ, லாஸ்ட் 2.5 இயர்ஸில் வேலை இழந்து தவிச்சாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை அமைய போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆல்ரெடி இருக்குது. ஜூபிட்டர் வந்து இந்த குருவுடைய பயிற்சி அப்படின்னு எடுக்கும்போது இது வரைக்கும் குரு பாதகஸ்தானத்தில் இருந்தார். அதாவது பாதகம்னா மனுஷங்களை திட்டம் போட்டு கெடுக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். மனிதர்களில் கெட்ட மனிதர்கள்னு சொல்கிறோம், மோசமான மனிதர்கள்ங்கிறோம். திட்டமிட்டு நம்மளை கெடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு பேர் பாதகம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு பேர். அந்த பாதகஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருந்தார். அப்போ ஒரு ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிறது, பண இழப்புகள் ஏற்படுவது, சரியான சம்பாத்தியம் இல்லை, வேலை இழந்து வீட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை கட்டின மனைவிட்டு கையில் காசை கொடுக்க முடியல, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நிறைய பேருக்கு கடகராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு நல்ல மாற்றம். இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா பாதகத்தை விட்டு விலகிறாரு, 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. முன்னை விட ஒரு பெட்டரான ஸ்டேஜ். இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே மோகம் அதிகரிக்கும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய தங்கம் வாங்கணும் அப்படின்னு இப்போ தோணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் ஒரு பணம் வருதுன்னா அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் எஃப்டியில் போட்டுட்டு என் வீட்டு செலவுக்கு எனக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் கூடும், பணம் செலவழிக்கிறது ஒரு பதட்டம் இருக்கும், செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதை மீறி கொண்டு இவங்களுக்கு விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு காலமாவது இருக்குது. ஸோ கையில் பணம் நிற்க போவதே இல்லை. இதில் பேங்க்கில் பணத்தை போட்டு வைக்கிறேங்கிறவங்க புத்திசாலிகள், அது சந்தேகம் இல்லை. கையில் பணம் இருந்தால் அந்த பணம் விரயமாயிரும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பணத்தை சுப விரயமாக ஆக்கிக்கிடணும். இப்போ ஜோதிடம்ங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குது, எப்படி நீங்கள் இருக்கலாம், பணம் விரயமாகுது அப்படின்னா அதை எப்படி தடுக்கலாம்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம் ஐடியா கொடுக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் வந்து அந்த பணத்தை நீங்கள் சேவிங்ஸாக மாற்றிக்கிடுறது, உங்களுடைய மகன் மகள் படிப்புக்காக, அவங்க திருமணத்துக்காக செலவிடுவது அப்படின்னு பாசிட்டிவ் ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப இந்த 1 இயர் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இதில் பர்டிகுலராக 10th +1 +2 படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை இப்போ பார்ப்பாங்க. இது நாள் வரைக்கும் சாதாரணமாக வீட்டு பிள்ளைங்க படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ உங்கள் 10th நல்ல ஸ்கோர் பண்ணுறது, +1 சாதாரணமாக படித்தவங்க கூட +2 நல்ல ஸ்கோர் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ நல்லா படிப்பாங்க. வீட்டில் வந்து புதுசாக வீடு கட்டணுங்கிற எண்ணம் பலருக்கு வரும். சில பேர் வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. இன்னொரு பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, படிச்சுட்டு பட்டம் வரலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, நான் படித்து முடிச்சுட்டு எனக்கு இன்னும் டிகிரி அவார்டு ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ டிகிரி அவார்டு ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. இன்னொரு புறம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஹெல்த் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வருவாங்க. இயல்பாகவே வெளியே வருவாங்கன்னு சொல்ல, கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்து அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால அந்த ஹெல்த் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வருவாங்க. கடனிலிருந்து அடைவிடக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பாரு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிடணும். கையில் வரக்கூடிய பணத்தை கரெக்டாக கடனை அடைக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே இழந்த ஜாப் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வேறு ஜாப் அமைய போது ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் பயன்படுத்திக்கிட்டு இவங்க முன்னேற ஆரம்பித்தாங்கன்னா பெரிய அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் ராகு இவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வரப்போகிறார். ஒரு 4 டேஸில் May 18 வந்துடுறாரு.
அப்போ ராகு அங்கே வராரு, கேது 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து கடும் கோபம் வரும். கடகராசிக்காரங்களுக்கு அந்த கோபம் எப்படி சமாளிக்கிறது, ஒரு பிரச்சனையும் தெரியாமல் கோபப்பட்டு கத்துறது, இதெல்லாம் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கும். சில அவமானங்களை இவர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு ராகு கேது பயிற்சி நமக்கு குறிப்பிடுகிறது. அப்படி அந்த அவமானங்கள் வந்தால் பெரிய பாதிப்பு வந்துருமானா, இந்த ஒரு வருஷம் குரு பகவானுடைய பார்வை அந்த ராகுவின் மீது படப்போகிறது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வரப்போகிற அவமானத்தை குரு பகவான் தடுத்து விடுவார். சரிங்களா? ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா, ஒரு புருஷ முன்னாடிகளிலே ஒரு ப்ராப்ளம் வருது, வீட்டில் உள்ள பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. எப்படியாவது ஒரு வகையில் உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள் துடைக்கப்படும். அது ஒரு நல்ல விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தைரியமாக கடன் வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். ஸோ நல்ல வருஷம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு, நல்ல காலகட்டம். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் கும்பிடணும். முதல் நாளைக்கு ராத்திரி ஸ்ரீரங்கத்தில் தங்கி மறுநாள் காலையில் தாயாரையும் பெருமாளையும் போய் சேவிக்கிறது அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். வீட்டில் வந்து வாடாமல்லி பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த பூவை வளர்க்கலாம். பன்னீர் புஷ்பங்கள் இருக்குது பார்த்திங்களா, பன்னீர் புஷ்பங்களை வளர்க்கலாம். அந்த பூவினாலே, அந்த பன்னீர் புஷ்பத்தினாலே அந்த பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யலாம். இது எல்லாமே இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகுது. மிக முக்கியமாக ஒரு வாழ்வியல் பரிகாரம் இவங்களுக்கு, நம்ம கடகராசிக்காரங்களுக்கு சொல்லணும். இந்த யாருக்கெல்லாம் இவர்கள் இப்பொழுது தண்ணீர் தானம் செய்கிறார்களோ, குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கிறார்களோ, அப்போ இவங்க வாழ்க்கையில் பிற்காலத்தில் பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் அந்த தானம் காப்பாற்றும். ஸோ கடகராசிக்காரங்க தண்ணீர் தானம் செய்வது மிகப்பெரிய வாழ்க்கையை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய புரளிகள் இந்த காலகட்டத்தில் இவங்க மேலே வரும். இவங்களை பற்றிய புரளிகள் சமுதாயத்தில் வரும். அதையெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இவங்க வாழ பழகிக்கணும், நல்லா இருப்பாங்க. 5ஆம் ராசியான சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு? சிம்ம ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துடைய 5வது ராசி. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அந்த 5வது ராசியில் இப்போ இருக்கக்கூடிய இவர்களுக்கு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தான் பெரிய துணை. சனி பகவான் அஷ்டமத்தில் போய் உட்காந்துருக்காரு. நான் நம்மளுடைய நிகழ்ச்சிகளில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சனி பகவான் அட்டமத்து சனி, அதை பற்றி பயப்படாதீங்க அப்படின்னு சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அட்டமத்தில் சனி வந்துட்டாரியா, நீ வந்து மோசமாக போயிடுவோம், வாழ்க்கை எப்படி போயிடுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. 6க்குடைய சனி பகவான் 8லே உட்கார்ந்து விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு தான் நம்ம சிம்மராசிக்காரங்களை சொல்லணுமே தவிர பயங்காட்டிட்டு போயிடக்கூடாது. இப்போ அட்டமத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவங்க மனசில் பயந்துக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வருது அப்படின்னா, இந்த குரு பகவான் மிகப்பெரிய துணையாக வரப்போகிறார். இது வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 11ஆம் இடத்தை ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையருங்கிறது. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, நினைச்சபடி அந்த காரியங்கள் வெற்றி பெறுமா அப்படின்னு தெரியணும்னா ஜாதகத்தில் 11th பிளேஸை தான் நம்ம பார்க்கணும். 11th பிளேஸில் என்ன பிளானட் இருந்தாலும் அந்த அதோடைய தசா புத்திகளை நம்மளை ரொம்ப நல்லா வாழ வைக்கும். சரிங்களா? இப்போ 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து உட்கார போகிறாரு. அப்போது உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் தடப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரமோஷன் இப்போ வந்து சேரும். நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை உங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ரமோஷனை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இப்போ கரண்ட் பொசிஷனாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதிலிருந்து ஒரு மாற்றம். அப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். இரண்டாவது, இப்போது இந்த சனி பகவான் வந்து 7ஆம் இடத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஃபேமிலி லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, குரு பகவானுடைய பார்வை இவர்களுடைய 7th பொசிஷனை பார்க்குறதுனால ஃபேமிலியிலேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுரும். ஒரு பழைய பார்ட்னர், பிஸ்னஸில் இருந்த பழைய பார்ட்னர், நல்ல நமக்கு பார்ட்னராக இருந்தவர் பிஸ்னஸை விட்டு அவர் போயிட்டார். இப்போ தன்னந்தனியாக அந்த பிஸ்னஸில் மாட்டிக்கிட்டோம். எப்படி அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியலை, தலையும் முடியல வாழும் முடியல. ஒரு நல்ல நமக்கு நம்பிக்கைக்குரியவர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரால் ஒரு பார்ட்னராக நம்ம சேர்ந்துருந்தோம், அவ்வளோதான். ஆனால் அவர் தான் பிஸ்னஸ் பண்ணாருன்னு யாரை நம்பிக்கிட்டு இருந்தோமோ அந்த பார்ட்னர் திடீர்னு கையை விட்டுட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை பல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும், புதிய பார்ட்னர் கிடைப்பார். ஸோ பிஸ்னஸை டெவலப் பண்ண அவங்களால முடியும். முதல் குழந்தை இருக்குங்க, எனக்கு 2வது குழந்தை வேணுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 2வது குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலை. இது பெரிய வருத்தமாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா 7ல் சனி இருந்து உங்களுக்கு கல்யாணத்தை தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஜூபிட்டருடைய பார்வை அந்த அவருடைய திருமண ஸ்தானத்தின் மீது விழுவதனால இவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல முறையில் கூடி வருது. அதேமாதிரி குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க. சிம்மராசிக்காரங்க அஷ்டமதி சனியெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் துணை இருக்க, நமக்கு சாமி துணை இருக்குது தங்கச்சினாங்க. அப்படி குரு பகவான் துணை இருக்கார்.
குரு பகவானை சொல்லும்போது நம்மளுடைய மந்திரங்கள் என்ன சொல்லுது? குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தையே நமகா அப்படின்னா நம்முடைய வேதம் சொல்கிறது, நம்முடைய மந்திரங்கள் சொல்கிறது. இந்த உலகமே குரு தான், எங்கு பார்த்தாலும் இந்த குரு பகவான் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு நம்முடைய மந்திரங்கள் சொல்கிறது. அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்மளுடைய பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகுது. போன ஜென்மத்தில் நம்ம என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அந்த புண்ணியத்துடைய நல்ல பலன்களை எல்லாம் சிம்மராசிக்காரங்க இந்த ஓராண்டு காலத்தில் அனுபவிக்க போகிறாங்க. இவங்க பிள்ளைகளுக்கு குழந்தைகள் என்ன, இப்போ குழந்தை பாக்கியம் அவங்க இவங்க பிள்ளைகளுக்கு உண்டாகும். நான் ஒரு சொத்து சுகம் வாங்குகிறேன், வாங்க முடியாதபடி எனக்கு ஒரு தடை இருக்குன்னா சொத்து சுகம் வாங்குகிற ஒரு யோகம் வரும். ஆஃபீஸில் ஒரு முக்கியமான பதவி எனக்கு அது கிடைக்க விடாமல் பக்கத்தில் உள்ளவங்க தடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா யார் தடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க காணாமல் போயிடுவாங்க, நமக்கு அந்த பதவி கிடைக்கும். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாமா? சிம்மராசிக்கு பல அற்புதங்களை பல நன்மைகளை வாரி வழங்க வருகிறார் குரு பகவான். இவங்க என்ன பண்ணணும்னா தென்குடி திட்டைக்கு போகணும், தென்குடி திட்டைக்கு சென்று வழிபாடு செய்யணும் சிம்மராசிக்காரங்க. அப்படி வழிபாடு செய்கிற போது இவங்க வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுமா. 6ஆம் ராசியான கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் இதுவரைக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தவர் 10வது ஸ்தானத்துக்கு வரார். அப்போ 10வது ஸ்தானம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது ஸ்தானம். அப்படின்னா இவங்களுக்கு கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் கன்னிராசிக்காரங்களுக்கு. இன்னொரு விஷயம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொழுத்த லாபம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமாக சில கவலைகள் அப்பப்போ வந்துட்டு போகும். இருந்தாலும் தாயாருக்கு இவர்கள் சரியான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த படிப்பில் அபரிமிதமான வளர்ச்சியை இவங்க பார்ப்பாங்க. நிறைய கன்னிராசிக்காரங்க வெளிநாடுகளில் இருந்தால் கூட இப்போ இந்திய திருநாட்டில் சொத்து வாங்குவாங்க. இந்தியாவில் சொத்து வாங்குறதா நமக்கு சேஃப்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லை. நம்ம நிகழ்ச்சிகள்லேயே நம்ம நிறைய முறை சுட்டி காட்டியிருக்கோம். அதனால் இந்திய திருநாட்டில் சொத்து வாங்குவது தான் நம்மளுடைய ஃபாரினில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அது நல்லது. அப்போ இப்போ அந்த சிந்தனைகள் உங்களுக்கு வரும், இந்தியாவில் சொத்து வாங்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அது கன்னிராசிக்காரங்க இவங்களாக இருக்கலாம், இல்லை இவங்க ஃபேமிலியில் யாருக்காவது கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டே இருக்காங்க, கல்யாணம் ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரப்போகுது, அந்த யோகம் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்கெல்லாம் பிரிஞ்சிருந்தாங்களோ அப்படி பிரிஞ்சிருந்தவங்க மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இப்போ உருவாகுது. குடும்பத்தில் ஃபினான்ஷியலாக எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னிராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருந்தவங்க புலம்பலை விட்டுறலாம். இப்போ குடும்ப வருமானம் பெருகும், அதுக்கு யோகம் இருக்குது. ஆனால் கணவனோ மனைவியோ, இப்போ கன்னிராசிக்காரர் கணவராக இருந்தால் மனைவிக்கு உடல்நல பாதிப்பு கொடுக்கலாம். இல்லை கன்னிராசி பெண்ணாக இருந்தாங்கன்னா கணவருக்கு உடல்நல பாதிப்பு வரலாம். கணவன் மனைவி யாருக்காவது ஒருத்தருக்கு உடல்நல பாதிப்பு, மனநல பாதிப்பு இந்த காலகட்டத்தில் கொடுக்கலாம். ஒரு ஜோதிட நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், 7ல் சனி வருகிற போதெல்லாம் எப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சு போகுது அப்படிம்பார். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பார்ட்னர்ஷிப்பில் இவங்க விட்டு கொடுத்து போகணும். பார்ட்னர் முடிந்தவரை அவரை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணணும். இது எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நல்ல முறையில் இந்த காலகட்டம் போகும். வேலைக்கு போகிறவங்க பலருக்கு வேலை மாற்றம் வரும். இல்லை இந்த வேலையில் தான் இருக்க போகிறேன்னு சொன்னால் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அதை ஏற்றுக்கிட்டு தான் இவங்க செயல்படணும். இப்போ நிறைய மன அழுத்தத்தில் இருப்பாங்கம்மா கன்னிராசிக்காரங்க. ஹெல்த் இஷ்யூ இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளங்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இவர்களெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும். அந்த ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை கன்னிராசிக்காரங்க எப்பொழுதுமே அதை எழுதணுமா, எழுதி அந்த ஸ்ரீராமனை துதிக்கிற போது இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு விஷயம். இரண்டாவது, காஞ்சி மடம் சென்று காஞ்சி பெரியவர்களை தரிசனம் பண்ணணும் கன்னிராசிக்காரர்கள். அப்படி குருமார்களை வழிபடுகிற போது அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை இவங்க பெற முடியும். அதே மாதிரி ராமனில் தசரத ராமன் அப்படின்னு சொல்கிறோம். தசரதனுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். ஆகவே தசரத ராமனை வழிபடுகிற போது மிகப்பெரிய வெற்றி வரும். பல கன்னிராசிக்காரர்களுக்கு உடம்பு வலி, உடம்பு அழுத்தம், இப்போ எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் நிவர்த்தியாகும். நிறைய நன்மைகளை கன்னிராசிக்காரர்கள் பெறுவாங்கம்மா. 7ஆம் ராசியான துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? இருக்கிற ராசிகளில் 12 ராசிகளில் நீங்கள் எந்த ஜோதிடரை போய் கேட்டாலும் இந்த குரு பெயர்ச்சி எவ்வளவு அற்புதங்களை தரும், எந்த ராசிக்கு ரொம்ப நன்மையை தரும் கேட்டிங்கன்னா முதல் தரமாக அவ்வளோ பேரும் சொல்லக்கூடியது துலா ராசியாகத்தான் இருக்கும். ஏன்னா துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரார். மிகச்சிறந்த யோகம். இருக்கிற யோகங்களில் குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருவது தான் மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்கிறோம். 9ஆம் இடங்கிறது நம்முடைய அப்பாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம்.
நம்முடைய மூதாதையர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நம்மளுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம்னு பேர். மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்களுக்கு குரு பகவான் அங்கே சென்று அமர்கிறார். நம்மளுடைய ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல குரு இருக்கோ, நம்ம பிறவி ஜாதகத்தில் அவர்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு பெரிய ஆளாக வராங்க. ஒரு காலகட்டம் அவங்கள வாழ்க்கையில் உயர்த்தி விடுகிறது. மிக சாதாரண மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்போ அந்த பாக்கியஸ்தானம் வேலை செய்யுதோ அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய துணை கிடைக்கும். அந்த துளாராசிக்காரர்கள் பெரிய மனிதர்களுடைய துணை கிடைக்கிற போது அதை பயன்படுத்திக்கிடணும். பெரிய ஆட்களாக வாழ்க்கையில் இவர்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடைச்சிடும். உள்ளூரில் ஒரு சாதாரண வேலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஃபாரினை பார்த்து போனாங்கன்னா இவங்க வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். அது துளாராசிக்கு இப்போ அந்த 9ஆம் இடத்துல குரு வராரு. அது மிகப்பெரிய மேன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஏதாவது ஒரு படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க, இப்போ அவசியம் படிக்கணும். துளாராசிக்காரங்க அந்த படிப்பு அவர்களை உயர்த்தி விட்டுரும். நல்ல புகழ் சேரும், கௌரவம் பெருகும், அந்தஸ்து பெருகும், பயணங்களினால் வெற்றிகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும். யாருக்கெல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்கோ அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. அந்த ஹெல்த் இஷ்யூவை வெளிப்படுத்தி உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வெளிப்படுத்தி குரு பகவான் குணப்படுத்தி கொடுக்க போகிறார். 6ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் 9ஆம் இடத்துல சென்று அமரப்போகிறார். அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உடல்நல பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி அவரே குணப்படுத்தி விடுவார். நல்ல மருத்துவர்கள் அடையாளம் காட்டுவார். என் வீட்டை நான் தான் சார் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் நிறைய கடன் இருக்குது, நான் உழைச்சி சம்பாதிச்சு நான் பெரிய ஆளாக வந்தால் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு எந்த இளைஞர்கள் எல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் பொற்காலம்மா. குடும்பத்தை கடன் அடைச்சிருவாங்க. வீட்டில் ஒரு துளாராசிக்காரங்க இப்போ இருந்தால் போதும், தாய் தகப்பன் உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் யோகம்மா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகம் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ உருவாகுது. ஸோ மிகச்சிறந்த மேன்மைகளை அவங்க இப்போ பெறப்போகிறாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் துளாராசிக்காரங்க, அந்த பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் பண்ணணும், அந்த கோர்ஸ்னால இவங்க வாழ்க்கை உயரும், மிகப்பெரிய லெவலுக்கு வருவாங்க. இவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிடணும். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா பொறுப்பு கொடுப்பாங்க, அந்த பொறுப்பை எடுத்து செய்தோம்னா நிறைய கற்றுக்கிட முடியும். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அப்படி துளாராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மென்மை. ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இதை விட ஒரு நல்ல காலத்தை சொல்ல முடியாது. ராசியான மனிதர்கள், நல்ல மனிதர்கள் அப்படின்னு ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு, வசதிகள் பெருகுவதற்கு, பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு, நல்ல முறையில் கல்யாணம் ஆகிறதுக்கு, துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாண நேரம் செய்தி வர ஆரம்பிச்சிடும். நல்ல முறையில் கல்யாணம் ஆகிறதுக்கு, அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு எல்லாத்துக்கும் அற்புதமான நேரம்மா. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லணும்னா அது துளாராசிக்கு தான் சொல்லணும். அவ்வளவு நேரம் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் மறக்காமல் சமயபுரம் மாரியம்மனை கும்பிடணும். சமயபுரம் மாரியம்மனை அதிகாலையிலே சென்று கும்பிடக்கூடிய துளாராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். அப்படி போய் ஒரு வழிபாடு செய்து வரும்போது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தே தீரும். அடுத்த ஆண்டிற்குள் ஒரு பெரிய மாற்றத்தை துளாராசிக்காரங்க பார்க்க போகிறாங்கங்கிறது தான் உண்மை. 8ஆம் ராசியான விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நேர்மையானவங்க, ஆனால் பிடிவாதக்காரங்கன்னு இவங்களுக்கு ஒரு பேர். தங்களுடைய கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ விருச்சிக ராசியில் நம்ம வீட்டில் ஒரு பையனோ பொண்ணு இருக்காங்க, ஒரு லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் இவங்க மாற மாட்டாங்க. தான் நினைத்த பெண்ணை நினைத்த பையனை அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆரம்பித்து வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் இவங்க ஒரு உறுதியான ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஒரு வேலையில் இருக்காங்க, ஆஃபீஸில் இருக்காங்க, ஒரு ஹையர் அஃபிஷியலாக ஒரு விருச்சிக ராசிக்காரர் இருக்கார், கீழே ஒர்க் பண்ணுறவங்க தவிச்சு போயிடுவாங்க. என்னென்னா இப்படித்தான் வேலை பார்க்கணும், இவர் கரெக்டாக வேலை பார்ப்பார். அதே மாதிரி மற்றவங்க வேலை பார்க்கணும்னு எதிர்பார்ப்பார். ஒரு கையில் 5 விரல்கள் இருக்குன்னா 5 விரல்களும் உயரங்கள் வேறுபடுது. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்க நினச்சிப்பாங்க என்ன போல் ஈக்குவல் எல்லாரும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. அந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு 5ஆம் இடத்திற்குரிய குரு 8ஆம் இடத்துக்கு வராருமா. 5ஆம் இடத்துக்குரிய குரு 8ஆம் இடத்துக்கு தொடர்பு இருக்கிறாருன்னா செயற்கை முறை கருத்தரித்தல். யாரெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துகிறாங்களோ டாக்டர்ஸ் பெரிய வருமானத்தை அவங்க பார்ப்பாங்க. யாரெல்லாம் இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக தவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக யார் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு எஜுகேஷனில் ஒரு தடை பிறகு நிவர்த்தி ஆகும். எடுத்தெடுப்பில் முடியும் சொல்லலை, தடை நிவர்த்தி ஆகும். பணம் நல்ல முறையில் உங்களுக்கு வரும். 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்குறார். அப்போ நல்ல பண வருமானம் உங்களுக்கு சேரும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதற்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி இவங்களுடைய எஜுகேஷனில் அடுத்த கட்ட வளர்ச்சியை இவங்க பார்ப்பாங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும்.
நம்ம லாஸ்ட் இயர் ப்ரெடிக்ஷன் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இதயங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருந்தோம் விருச்சிக ராசிக்கு. இப்போவும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பலர் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஹார்ட் ப்ராப்ளத்தோடையும் வராங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மாறுதல் ஏற்படும், குருவுடைய பார்வையினால் மாறுதல் ஏற்படும். ஃபாரின் போகணும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது பெருகி வரும், அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு இருக்குது. பணத்தை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிடாமல் இவங்க கவனமாக இருந்துக்கணும். ஆஃபீஸில் இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பும் இருக்கும், வேலை பழுவும் இருக்கும், துணிஞ்சு செய்யலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இவங்களை உயர்த்தும். ஸோ ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்போலேருந்தே முயற்சி ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் அது ஃபுல்ஃபில் ஆகும். பட் இப்போலேருந்து இவங்க முயற்சியை ஆரம்பிச்சிடணும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் வந்துட்டு பிறகு நிவர்த்தி ஆகும். சரிங்களா? ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேருமா. எப்போவுமே திருச்செந்தூரில் போய் நாழிக்கிணத்துல குளிக்கணும், அந்த கடலில் குளிக்கணும், திருச்செந்தூர் முருகனை வழிபடணும், அந்த கோயிலையே உட்காந்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும். படித்தால் இவர்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில் ஏற்படுவதை பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன வேலையில் இருக்கோம் சார், என்னால் டெவலப் ஆக முடியலை, சாதாரணமாக இருக்கேன், ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், எனக்கு பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ணணும்னு எண்ணம், பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு எண்ணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம். நல்லா உழைக்கலாம், ஃபினான்ஷியலாகவும் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஓகே சார். 9ஆம் ராசியான தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? நம்ம காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கிய ராசி அப்படின்னு சொல்கிறோம் தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறக்கிறதே ஒரு பாக்கியம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ என்னென்னா குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடம்ங்கிறது தனுசு ராசிக்கு பாதகஸ்தானம், கெடுதலை செய்யக்கூடிய ஸ்தானம். அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வருது, 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரே இது நல்லதா அப்படின்னு ஒரு பயம் வருது. ஆனால் அப்படி கவலைப்பட தேவையில்லை. பொதுவாக இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போதே எப்பொழுதுமே குரு பகவான் 3 ஸ்தானங்களில் பயணம் செய்தால் அந்த ஆண்டு பிரச்சனைக்குரிய ஆண்டாக இருக்கும்னு ஒரு விதி உலகத்துக்கே. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆண்டு குரு பகவான் வருஷம் ஆரம்பிக்கும் போது அவர் ரிஷபராசியில் இருந்தார். அதுக்கு பிறகு மே மாதத்தில் 14ஆம் தேதி அவர் மிதுன ராசிக்குள்ளே வராரு. அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கடகராசிக்குள்ளே போயிடுறாரு. திரும்பி டிசம்பர் மாதம் தான் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. ஸோ ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய 3 ராசிகளில் இந்த குரு பகவான் பயணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும், உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல போர்களை சந்திக்கும்னு அதை தான் ஆரம்பத்துலேருந்து குறிப்பிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு பலன்கள் சொல்கிற போது கூட அதை சொல்கிறோம். அப்படி 3 ராசிகளில் குரு பகவான் போகிறதுனால தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்திய திருநாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை பார்க்குறோம். இப்படி உலக நாடுகளிடையே பல மோதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நன்மை, பாதகஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறாரு, ஆனால் இவங்க ராசியை அவர் பார்க்குறார், ராசி நாதனாக இருக்கிறார். ஒரு பாதகத்தை கொடுத்து விட்டு ஒரு நன்மையை செய்வார், அதுதான் பார்க்கணும். இப்போது திருமணம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருமணம் வீட்டார் எதிர்பார்க்கக்கூடிய திருமணமாக இல்லாமல் ஒரு மாறிய திருமணமாக இருக்கலாம். அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். ஃபாரின் கண்ட்ரிக்கு போவாங்க, வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா, கிடைக்கும். ஆனால் அந்த நாடுகளில் இவங்களுக்கு ஒரு குடியுரிமை கிடைக்கிறதுல சில ப்ராப்ளங்கள் இருக்கும். அப்படி சின்னஞ்சிறு பிரச்சனைகளை இவர்கள் மீட் பண்ணால் கூட இவர்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகிற காலகட்டமாக தான் இருக்கும். குறிப்பாக ஆஃபீஸில் உயர் பதவிகளை தேடக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பதவிகள் தேடி வருமா, அது ஒரு நல்ல யோகமாகவே அமையுது. நான் நிறைய வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், வெளி மாநிலங்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆன்மீக பயணங்கள் போகணும்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ் ரீதியான பயணங்கள் எனக்கு அமையணும், நல்லா அமையணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பயணங்கள் மிகச்சிறப்பாக அவங்களுக்கு அமையும். மனசில் தைரியம் இல்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மனோ தைரியம் இப்பொழுது அதிகரிக்கும். திருமணம் ஆகிருக்கு, ஆனால் இவர்களுக்கிடையே தாம்பத்திய குறைபாடு இருக்குது, கணவன் மனைவிக்கு இடையில அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தாம்பத்திய குறைபாடு நிவர்த்தி அடைவதை அவர்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் கேட்டிங்கன்னா நல்ல ஆசிரியருடைய துணை கிடைக்கக்கூடிய மாணவர்கள், நீங்கள் என்ன படிப்பு வேணால் படிக்கட்டும், நல்ல ஆசிரியருடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். அப்படி வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையில் உயர்வாங்க. ஏன்னா குருவுடைய நேரடியான 7ஆம் பார்வை இவங்க மேலே படுது. அதனால் கல்வியிலே ஒரு உயரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்பட்டுரும். கணவன் மனைவி உறவு பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள். கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன குட்டி பிரிவு மாதிரி காட்டும், ஆனால் அது நிவர்த்தி ஆகிடும். ஒரு ஊழல் இருக்கும், ஆனால் 2 பேரும் நல்ல நிவர்த்தியாகி நல்லா வாழ்வாங்க. அந்த அடிப்படை உண்டு. பிஸ்னஸுக்கு ஒரு பார்ட்னர் அமைவார், ஆனால் அந்த பார்ட்னர் மேலே ஒரு எச்சரிக்கை உணர்வோடையே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கணும். பார்ட்னர் அமைவார், வசதியான பார்ட்னர் அமைவார். முடிஞ்சால் நம்ம பிஸ்னஸையே அவரே கபலீகரம் பண்ணிக்கிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட பார்ட்னராக இருப்பார். கொஞ்சம் கவனமாக பிஸ்னஸில்
இருந்துக்கிட வேண்டியது. அதே போல் இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு வேணுமா, வெளிநாட்டு கல்வி வேணுமா, அதுக்கெல்லாம் இது அற்புதமான நேரம். அதை பயன்படுத்திக்கிடலாம். அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை இவங்க எடுத்துக்கணும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லேயே +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ராகு பகவான் மிகச்சிறந்த நிலைமையில் வந்து இந்த காலகட்டத்தில் இருப்பார். அதனால் இவர்களுடைய எல்லா பயணங்களும் எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையப் போகிறது. தெய்வீக பயணங்களை அதிகம் வச்சுக்கிட்டா, ஆன்மீக சுற்றுலாக்கள் அதிகம் செய்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த ட்ராவல்ஸ் நடத்தக்கூடியவங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கக்கூடியவங்க, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள், பிளாட்ஃபார்மில் கடை வச்சிருக்கக்கூடியவங்க, இப்படி பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் செக்டாரை சேர்ந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு வரப்போகுதுமா. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபட வேண்டியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தான். அப்படி சென்று வழிபாடு செய்துவிட்டு வருகிற போது பெரிய வளர்ச்சி வரும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய மரண பயம் விலகும். இவங்களுக்கு ஏற்கனவே வயிற்று பிரச்சனை, மரண பயம் பலருக்கு இருக்குது, அது நிவர்த்தியாகும். அதோடு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீட்டில் அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதையும் இப்போ அவங்க பார்க்கலாம். நேரம் நல்ல நேரம். 10ஆம் ராசியான மகர ராசிக்கு எப்படி இருக்கு? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 6ஆம் இடத்துக்கு வரார். இந்த குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராருன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வருமா. பொதுவாகவே குரு பகவானுக்கு வந்து அசுபஸ்தானம் தான் இந்த 6வது ஸ்தானம். ஒரு பயம் வரத்தான் செய்யும். இதனால் கெடுதல் வந்துடுமா, எதிரிகள் தொந்தரவு வருமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஆனால் மகர ராசிக்காரங்க தப்பிச்சுக்கிடுறாங்க. 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிற போது எப்போவுமே நாங்கள் சொல்கிறது தான் பொருள் திருடு போகும், நகை காணாமல் போகும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் எச்சரிக்கையாக இருக்கணுமா, இருக்கத்தான் வேணும். ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, மகரத்தில் நீச்சமடையக்கூடியவன் குரு பகவான். மகரத்துக்கு இந்த குரு பகவான் கெட்டவனாக தான் உட்காந்துருக்கான். அந்த குரு பகவான் 6ஆம் இடம்ங்கிற இன்னொரு கெட்ட ஸ்தானத்துக்கு போகிறாரு. அதை என்ன சொல்கிறோம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிறாங்க. அப்படி ஒரு கெட்ட ஸ்தானம், துருஸ்தானத்தில் போய் இந்த குரு பகவான் உட்காருவதனால இவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்காது, அளவான தெய்வ நம்பிக்கை இருக்கும். பலருக்கு அப்பாவோட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகளை குறை சொல்லக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளை அதிக விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு பாருங்க. இவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுப்பார். ஏன்னா -× ப்ளஸ் ஆகிறதுனால பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். இந்த வளர்ச்சி எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கடன் உதவி வேணும். இந்த கடன், எனக்கு நல்ல திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, தகுதி இருக்குது, எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் கையில் பணம் இல்லை, இருந்தால் நான் டெவலப் ஆயிடுவேன். நிறைய பேருக்கு அப்படி தானே, எல்லா திறமையும் இருக்கும், பணம்ங்கிற ஒன்று இல்லாதனாலே வாழ்க்கையில் பெரிய ஆளாக வர முடியாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இது பொற்காலம். இவங்க கடன் வாங்கி பிஸ்னஸில் ஈடுபடுவாங்க, பெரிய அளவுக்கு வளர்ச்சி வந்துடும். ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அப்பா அம்மாவால் சரியாக படிக்க வைக்க முடியல, பையனுக்கு நல்ல படிப்பு வருது, அது எவ்வளோ வேதனையான விஷயம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எஜுகேஷன் லோன் ஈஸியாக சேங்ஷன் ஆகும். அதனால் இவர்கள் நினைச்ச படிப்பு படித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரக்கூடிய யோகம் அவங்களுக்கு உண்டு. ஸோ கடன் கூட வாழ்க்கையில் மனிதர்களை உயர்த்துங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக மகர ராசிக்காரங்க இப்போ இருக்க போகிறாங்க. எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஒரு வயத்த வலி, வயத்தில் கொழுப்பு சத்து சேர்றது அது இருக்கும். ஸோ மசாலா ஐட்டங்கள், எண்ணெய் ஐட்டங்கள் அதிகம் சேர்க்குறது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, இதெல்லாம் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் நல்ல ஜாப் கிடைக்கும், இவங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமாக நல்ல ஜாப் கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், இவங்களுடைய பேச்சில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஆளுக்கு தகுந்தாற் போல் பேசக்கூடிய யோகம், பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் மகர ராசிக்காரங்களை ரொம்ப உயர்த்த போகுது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, குறிப்பாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இவருக்கு சனி பகவானும் துணையாக இருக்கார். மகர ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியே சனி பகவான் தான். அந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. வேலை விஷயங்களில் இமாலய வெற்றிகளை இவர்கள் பெற போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நல்ல பீரியட். இந்த பீரியடை இவர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிடணும். திருமண தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இதே மாதிரி வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் எல்லாம் ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்யணும். ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்கிற போது பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல காலமாக இது அமையும். ஓகே சார்.
11ஆம் ராசியான கும்பராசிக்கு எப்படி இருக்கு? காலபுருஷ தத்துவத்தில் லாபராசி, பேரே லாபராசி தான் கும்பராசி. கும்பராசியில் பிறந்த மனிதர்கள் வந்து பிறருக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவங்க, நல்ல நாலேஜ். அந்த நாலேஜ் எப்படி கேட்டிங்கன்னா நிறைகுடம் அப்படின்னு சொல்கிறோம். குறைகுடம் கூத்தாடும்னு பேர். நிறைகுடம் தழும்பாதும்பாங்க. நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருக்கும், அதை வெளிப்படுத்தக்கூடியவங்க கம்மி. அவர்கள் அதை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா பிறருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஆலோசனை சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நாமே எடுத்து செய்வோம்னு இறங்கினாங்கன்னா பெரிய ஆளாக வந்துடுவாங்க. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி இருந்துச்சு. கடந்த 2.5 ஆண்டுகளாக இவங்களுக்கு உடல்நல பிரச்சனை, மனசு கோளாறு, வாழ்க்கையில் பிரச்சனை, இது நிறைய இருந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே நிவர்த்தியாகிற காலம். அதுக்கு இந்த கிரகங்கள் ரொம்ப துணையாக இருக்குது. குறிப்பாக சனி பகவான் துணையாக இருந்தார், இப்போ குரு பகவானும் துணையாக வரார். சனி பகவான் 7.5 சனியில் ஜென்மச்சனியாக இருந்தவர் விலகிட்டார். விலகின பிறகு இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அவர் கொடுக்க போகிறார். அந்த அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஹெல்த் இஷ்யூலெல்லாம் ஒரு நிவர்த்தியை கொடுக்குறாரு. இதில் குரு பகவானுடைய துணை வரும்போது பெரிய யோகம்மா. பொதுவாகவே இந்த ஆண்டு பலன்களை சொல்லும்போது மிதுன ராசிக்கு ஒரு யோகத்தை சொல்கிறோம், ரிஷப ராசிக்கு சொன்னோம். ஆனால் காற்று ராசிகள்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி, இந்த துலா ராசி, கும்பராசி, இவர்களுக்கெல்லாம் பெரிய மேன்மைகள் வரக்கூடிய காலகட்டம். இந்த 3மே காற்று ராசிகள். ஒன்றோடு ஒன்று, ஒரு மிதுன ராசிக்காரருக்கும் துலா ராசிக்காரருக்கும், ஒரு துலா ராசிக்காரருக்கும் கும்பராசிக்காரருக்கும், இப்படி இந்த 3 ராசிகளுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் பழகி கொண்டால் வாழ்க்கையில் பெரிய உச்சத்தை இவர்கள் தொடுவார்கள். அப்படி இருக்கும்போது இந்த கும்பராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவானுடைய பார்வை மிதுன ராசியிலிருந்து விழுகிறது. அப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு உயர்வு தரப்போகிறாங்க. ஒரு மிதுன ராசிக்காரங்களோடு இப்போ பிஸ்னஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க பொருளாதார நிலை பெரிய அளவுக்கு உயரும். மிதுன ராசிக்காரரோடு இவர்களுக்கு திருமணமானால் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை பார்ப்பாங்க. செல்வ செழிப்பான வாழ்க்கை இவங்களுக்கு அமைஞ்சிடும். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். குறிப்பாக இவங்க பிள்ளைகள் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல வரன் இப்போ கூடி வரும். இவங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க கும்பராசி மாணவர்கள், அந்த படிப்பில் ஹையர் எஜுகேஷனில் பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க, நல்ல ரேங்க் வாங்குவாங்க, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய சாதனைகள் இது பண்ணும். ஏற்கனவே ஒரு வீடு கட்டிட்டவங்க 2வது வீடு கட்டக்கூடிய யோகம் இப்பொழுது உருவாகும். மனைவி பேரில் சொத்து வாங்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உயர்வாங்க. பிள்ளைகளினால் நானும் உயர்கிறேன் அப்படின்னு அவங்க பெருமையாக இவங்க எடுத்துக்கிடுவாங்க. பொருளாதாரம் தனிச்சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் அதில் அடங்கியிருக்கு. அப்போ இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பிஸ்னஸ் விஷயங்களில் எந்த முயற்சியிலையும் இப்போ இறங்கலாம். அது பெரிய அளவுக்கு இவங்களுக்கு சாதனையை தான் கொடுக்க போகுது. ஸோ நிறைய நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து இவர்களை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுவதே இவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, பிஸ்னஸில் வளர்ச்சி, இவங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றம், இவங்களுக்கு கல்வி வளர்ச்சி, அப்படி நிறைய வளர்ச்சிகள் கொண்டு வந்து கொடுக்குது. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால குடும்பத்தில் நல்ல நல்ல செய்திகள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இவங்களுக்கு வரும். லாபஸ்தானத்தை குரு பகவான் இவங்களுக்கு பார்க்கறதுனால இவர்கள் தொடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வேலையில் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறாங்க, பிஸ்னஸில் ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறாங்க, அப்படின்னா எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்க போகுது. இந்த காலகட்டம் ஒரு பொன்னான நேரம் கும்பராசிக்காரங்களுக்கு. அதை அவங்க பயன்படுத்திக்கிடணும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தியாகிறத கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா 2.5 வருஷமாக நிறைய அனுபவிச்சிட்டாங்க. கடன் தொல்லையாக இருக்கட்டும், ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கட்டும், பிறர் இவங்களை மதிக்காத தன்மையாக இருந்ததாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்து இப்போ நிவாரணம், நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு ஏற்படுமா. இப்போ கும்பராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு செய்யணும். குரு ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே அப்படின்னு சொல்கிறோம். அந்த குரு பகவானுடைய வழிபாடு, அதாவது ராகவேந்திரர் வழிபாடு இவங்களை உச்சத்துக்கு கொண்டு செல்லும். அவ்வளோ ஒரு நல்ல நன்மைகளை கும்பராசி அன்பர்கள் பெற போகிறாங்க. 12ஆம் ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்கு? 12ஆம் ராசிங்கிறத விட நிறைவான ராசிமா இது. இந்த காலபுருஷ தத்துவங்கிறது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறதுமா. அதுலேருந்து மீனம்னா இது 12வது ராசி, அதுக்கு நிறைவு ராசின்னு பேர். மீன ராசியில் பிறந்தாலே பலருக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை சமுதாயத்தில் இருக்குது. இந்த மீன ராசியில் இப்போ பிறந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசியிலே இருக்கார். ஜென்ம சனி இருந்துக்கிட்டு இருக்கார். இவங்களுக்கு வந்து குரு பகவான் தான் ராசிநாதனே. எல்லாருக்கும் நம்ம குரு பலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். குரு பகவான் தான் இவங்க வீட்டு ஓனரே குரு பகவான் தான். அப்போ பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடியவர் தான் குரு பகவான். ஆனால் இப்போ நிற்கதியாக நிற்கிறாங்க மீனராசிக்காரங்க, படாத கஷ்டம் இல்லை. காரணம் வந்து கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக இவங்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜென்மத்துக்குள்ளே வேறு சனி இருக்கார். அந்த மீனராசி அன்பர்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் ஒரு வங்கித்துறையில் வேலை பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன்,
அவங்கள மீட் பண்ணும்போதே சொல்லுவாங்க, சார் விஆர்எஸ் வாங்கிடலாமான்னு பார்க்குறேன், எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய ப்ராப்ளத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ புதிய வேலை தேடுறாங்க. பழைய வேலையை விட்டுற வேண்டிய ஸ்டேஜ் இருக்குது. புதிய வேலை தேடுறாங்கன்னா இப்போ புது வேலை கிடைக்கும். எங்கே போனாலும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அதை மறுக்க முடியாது மீனராசிக்காரங்களுக்கு. அதே நேரத்தில் புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ வரும். வாழ்க்கையில் முக்கியமான எனக்கு வீடு கட்டுறது தான் எனக்கு பெரிய ஆசை. ஒரு நல்ல விதமாக வீடு கட்டுறேன், ஒரு வில்லா கட்டணும்னு ஆசை, அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கணும்னு ஆசை. எப்படி இவர்கள் நினைத்தாலும் வீடு கட்டக்கூடிய ஆசை நிறைவேறும். இரண்டாவது விஷயம், இவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள். நல்ல வேலை செய்திருப்பாங்க, நீ வேலை செய்யவே லாயக்கில்லைன்னு ஆஃபீஸில் சொல்லியிருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு காலையிலேருந்து 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் டைம் வச்சுக்கோங்களேன். இவங்கள்ட்ட அதிகமாக வேலை வாங்கியிருப்பாங்க. ராத்திரி 8 மணி வரைக்கும் கூட வேலை வாங்குவாங்க. அப்படி வேலை செஞ்சும் கூட உனக்கு வேலை செய்யவே நீ லாயக்கில்லைன்னு சொன்னால் அது எவ்வளவு அவங்களுக்கு வேதனையாக இருக்கும். அதனால் வேலை இழப்பு அப்படின்னு பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு கூட இப்போ ஒரு நிவாரணம் கிடைக்கும். இவங்க பட்ட அவமானங்களிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம். இரண்டாவது, திருமண வாழ்க்கைக்கு பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணம் கைகூடுமானா இப்போ திருமணம் கைகூடும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பொருத்தம் இல்லாத வாழ்க்கை துணை அமையறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நல்லா திருமண பொருத்தம் பார்த்து தான் மீனராசிக்காரங்க திருமணம் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லும்போது அடுத்து நல்ல வேலையை அமைச்சு கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கொண்டு வந்து கிடைக்க போகுது. இடம் விட்டு இடம் மாறுவது, ஊர் மாறுவது, அடுத்த ஸ்டேட்டில் போய் படிக்கிறது அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாம் உண்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்க உள்நாட்டிலே பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம். வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10th +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர்கள் என்ன பண்ணணும்னா நாக தெய்வங்களை வழிபடணும். குறிப்பாக கருமாரியம்மன் தலையில் நாகம் வச்சுக்கிட்டு இருக்கா, அந்த அம்மனை வழிபடுவது நன்மையை தரும். அதே போல் 12ஆம் இடத்துல இவங்களுக்கு ராகு பகவான் வந்து அமர்கிறார். இப்போது ஒரு 4 நாளில் வந்து உட்காந்துருவார். அப்படிங்கும்போது இவங்க நாக தெய்வங்களை வழிபடுவது இவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதபடி காப்பாற்றும். அது கருமாரியம்மனை வழிபடலாம், நாகாத்தம்மனை வழிபடலாம். இப்படி பெண் தெய்வ வழிபாடுகள். மதுரை மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வழிபடுவது, அந்த பொற்றாமரை குளத்திலே 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்துட்டு அந்த காற்றை சுவாசித்து விட்டு வருவது, இதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சி தரும். அதே போல் பசுக்களுக்கு பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பசுக்களுக்கு பழம் கொடுத்து கொண்டு வருவது இவங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், குடும்பத்தில் நிம்மதி, இவங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் தேடி வரும். இதோடு இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபட வேண்டும். ஆலங்குடி குரு பகவானுடைய அருளினாலே மீனராசிக்காரர்கள் எல்லா நிறைவும் பெற்று வாழ்வார்கள். வருகின்ற குரு பயிற்சி 2025 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நன்றி சார். நன்றிமா. வாழ்க பாரத மணி திருநாடு.